மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க குழு அமைக்கப்பட்டு அக்குழுவின் அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று 16/8/2024 அன்று மாலை 4:30 மணி அளவில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அமல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அக்கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் நிச்சயம் எங்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு அமல்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகளை நிச்சயம் பெறும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளி என்ற ஒரு துறையை உருவாக்கி அதனுடைய அமைச்சராக தலைவர் இருந்தார். தற்போது தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களும் அந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார். கலைஞர் எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சலுகைகளை 2006 to 2011 காலகட்டத்தில் பல்வேறு வகையான சலுகைகளை அறிவித்தார். 75% இலவச பேருந்து, அதாவது அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுமையாக ரத்து என்ற அந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு வகையான சலுகைகளை அறிவித்ததன் விளைவாக லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்தனர். தொடர்ச்சியாக எப்பொழுதெல்லாம் கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுடைய பொற்காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு இருந்தோம். அதுபோல் அவர்களுடைய உதவித்தொகையை ஏற்றுவது, மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கக்கூடிய ஊர்திப்படியை உயர்த்துவது, எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கண்ணும் கருத்துமாக மாற்றுத்திறனாளி வாழ்வில் ஒளியேற்றினார். அந்த கலைஞர் ஒளியில் ஆட்சி செய்யக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீட்டை விரைவில் அமுல்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு உரிமையோடு தளபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.